இதுதான் என்னோடய ட்ராயிங் நோட்டு. கொரோனா பீரியடில் ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸுக்காக. இது அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் டெய்லியும் ஒன்று வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் இது தொடுறதே இல்லை. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நான் நினப்பேன் இதை எப்படியாவது இந்த ஹோல் நோட்டையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாங்ஸோட ஃபேவரட்ஸ் லைன் அந்த மாதிரி எழுதியிருப்பேன். அப்புறம் கோட்ஸ் ஏதாவது அழகாக இருக்கிறது, பிடிச்சிருக்கிறது, ஜஸ்ட் இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதியிருப்பேன். ஃபுல்லாக கலர் பண்ணல, அங்கங்கே ஒரு சில இமேஜஸ் கலர் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் வந்துட்டு அட்லீஸ்ட் மந்த்லி 1 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்த் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இதுதான் இந்த இயர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட்டாக இது வரைக்கும் லாஸ்ட் இயரில் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2024 எப்படியும் மந்த்லி 1 இமேஜ் வரைஞ்சிடணும்னு நினைக்கிறேன். வரைஞ்சிட்டு பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் மை மியூசிக் நோட். மியூசிக் நோட் வந்து ஃபேவரட் லிரிக்ஸ் மட்டும் எழுதி வைக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் 2 பேஜை தாண்டலை. இது 1 பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயரே. இதுவும் ஆஃப் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆஃப் பண்ணலை. அட்லீஸ்ட் இந்த பேஜை வந்து இதோட ஹாஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இதில் இன்னும் ஒன்றும் பண்ணலை, லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணது இது. ஸோ இதுவும் வந்து மந்த்லி 1 ட்ராயிங் ஆகுது இதில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ட்ராவல் நோட். ஒன்லி எங்காவது டூர் போனால் மட்டும்தான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். டுவெண்ட்டி 2022 ஸ்டார்ட் பண்ணது. டுவெண்ட்டி 2023 எங்கேயுமே போகலை. ஒரே ஒரு கோவில் மட்டும், திருவண்ணாமலை மட்டும்தான், நியூ பிளேசஸ் மட்டும்தான் எழுதுறது. 2வது கொஞ்சம் லாங்காக போகிறது மட்டும்தான் எழுதுறது. லோக்கலில் போகிறதெல்லாம் இதில் வரைகிறதில்ல. 2024 போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எங்கேயும் போனால் இதில் ட்ரா பண்ணி வைப்பேன். அடுத்து கோட்ஸ் நோட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஃபேவரட் கோட்ஸ்லாம் வந்து எழுதி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு பென்சிலில் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. 1-2 பேஜ் ட்ரை பண்ணியிருப்பேன், அது அப்படியே நிற்கிது. இதில் 1 பேஜாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் வாட்டர் கலரிங் எனக்கு வந்து கலர் பண்ண தெரியுமே தவிர்த்து லைட்டாக அதுவும் பெருசாக தெரியாது. ஸோ வாட்டர் கலரிங் நல்லா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்ன ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல, இது இந்த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலரிங் வந்துட்டு பேசிக்ஸ் லெவல்லையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டக்குன்னு வரைய தெரியணுன்றதுக்காக இந்த நோட்டீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் 1 பேஜ், மந்த்லி 1 பேஜ் பண்ணால் போதும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் திஸ் இஸ் மை டூடில் நோட்ஸ். இதில் வந்து அப்பப்போ எப்பயாவது போர் அடிக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். எதுவும் கலர் பண்ணல. இது வேறு மாதிரி பிளான் பண்ணேன். பட்டு இதை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாத பாதையில் நிற்கிது. இந்த நோட்டுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுவுமே இன்னும் பண்ணல, எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஐடியா போட்டு இந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணணும்.
அடுத்து கிரிட் பேப்பர் ட்ராயிங்ஸ் இந்த இயர் வந்து நான் இன்னொன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறது பேட்டர்ன் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சு பேட்டர்ன்ஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நிறைய ட்ராயிங்ஸ் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். இது நான் வீடியோ வந்து இதோட வீடியோஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் என்னுடைய நோட் கலெக்ஷன். இன்னும் நிறையா எம்டி நோட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஐடியா பண்ணணும். ஆனால் நான் நோட்டு மட்டும் எப்போ பார்த்தாலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, டிசைனாக இருக்குன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு அதில் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது கொரோனா டயத்தில் ஸ்டார்ட் பண்ணது, அதனால் வந்துட்டு பெருசாக இதில் எனக்கு நோட்டுன்னு ஒன்று கிடைச்சா போதும்னு எடுத்தது. அதுக்கப்புறம் கோலம் நோட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா, ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஐடியாஸ் வந்து பாதியாக இருக்குது. அதை எப்படியாவது ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் போட்டதோடு சரி, நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நிற்கிது. அட்லீஸ்ட் மந்த்லி 1 பேஜ் இதையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என் பசங்களோட ஸ்கூல் நோட்டு, ட்ராயிங் நோட்டு ஒன்று யூஸ் இல்லாமல் சும்மா இருந்துச்சு, நான் அதை எடுத்துக்கிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இல்லாத இன்னும் எழுதாத கொஞ்சம் நோட்ஸ் வச்சுருக்கேன். இதிலெல்லாம் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணல. பஸ் ஜஸ்ட் நோட்டு அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கலர்ஸ் போட்டு நல்ல பார்க்கறதுக்கு இதாக இருந்தால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். விலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கிடுவேன். கொஞ்சம் விலை கூட இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 1க்கு மேலே போக மாட்டேன். இதிலெல்லாம் இன்னும் என்ன பண்ணுறதுனே முடிவு பண்ணல. ஸோ பட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நோட்டு வாங்கினாலும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். எப்போ ஸ்டேஷ்னரி போனாலும் யூனிக்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்குவேன். ஏதாவது ஒன்று அதுக்கு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதையும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் நோட்ஸ் எம்டி நோட்ஸ் கிடச்சா என்ன பண்ணுவீங்க, என்னென்ன ஐடியாஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு திங்கிங் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.